Hi friends, welcome to Sri and Mom Life. நம்ம இன்னைக்கு எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு அரை மூடி தேங்காய் வேணும், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி பருப்பு, கசகசா 1 ஸ்பூன், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாய் பொடி, செடி புதினா 1 கப், 4 பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் 2 நறுக்கி வச்சுக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அதில் பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, கடல்பாசி, பட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுருப்போம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா பொன்னிறமாக ஆயிடணும். நம்ம சால்னாவில் எடுக்கும்போது வெங்காயமே தெரியாத அளவு நல்லா வதங்குற அளவு வதக்கணும். வதங்க கொஞ்சம் டைம் ஆகும், அதுவரை நல்லா பொறுமையாகவே வெயிட் பண்ணி நல்லா வதக்கணும். நம்மளோட தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு இதெல்லாம் அந்நேரம் அரைச்சி ரெடியாக வச்சிடணும். நல்லா மையாக அரைக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் வதங்கும் போதே ஆட் பண்ணிக்கிறோம். அதுவும் நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துட்டு நல்லா ஆட் பண்ணிக்கணும். அடிப்பிடிக்காமல் பார்த்து நல்லா வதக்குங்க. எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்மெல் சூப்பராக இருக்கும். எப்பயுமே நம்ம வெங்காயத்தையும் இஞ்சியும் சேர்த்து வதக்குனாலே அந்த ஒரு பிரியாணி ஃப்ளேவர், அது ஒரு வீடே செம்மையாக ஸ்மெல் மாறிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அடிப்பிடிக்காமல் பார்த்து வதக்கணும். அடி கீழே பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அதோட அரோமா மாறினோடனே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்மளோட வெங்காயமும் சூப்பராக நல்லா எவ்வளோ 2 வெங்காயம் மாதிரியே இல்லை, நல்லா கணிசமாக வதங்கிருச்சு, நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான டிப் வந்து நம்ம எம்டி சால்னால புதினா ஆட் பண்ண போகிறோம். அந்த புதினா வந்து 1 கப் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சாச்சு. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா ஒரு 4 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு கூட வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா இதில் எம்டி சால்னால கண்டிப்பாக ஆட் பண்ணணும், நீங்கள் அதை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவும் நம்ம இப்போ ஆட் பண்ணோம்னா தான் அதுவும் நல்லா வதங்கும் போது சுருண்டுரும். அது வந்து எல்லாமே சேர்த்து மிக்ஸ் ஆகும்போது குழம்போடு எடுக்கும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. நெக்ஸ்ட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி வதங்கவும் கொஞ்சம் லேட் ஆகும், வேணால் மூடி போட்டு கூட வேக வைங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு. தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் டக்குன்னு தக்காளி வதங்கும். தக்காளியும் வெங்காயமும் நம்ம ஈக்குவல் குவான்டிட்டியில் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா வரும். நீங்கள் வந்து கூட குறைய போடணுன்னா கூட இதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ நம்ம தக்காளி எல்லாமே சூப்பராக வதங்கி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மிளகா பொடி, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்படி மூடி போட்டு குக் பண்ணும்போது வேகமாகவும் குக் ஆகும், அப்படியே நல்லா எண்ணெய் விட்டு நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் அப்படி செய்கிறோம். டைமிங்கில் நம்மளுக்கு வந்து நான்வெஜ் எதுவும் செய்கிறோம்னா சிக்கன் இல்லை மட்டன் ஆட் பண்ணால் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணோம்னா கூட இந்த ஸ்டேஜில் நார்மலாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மட்டன் ஆட் பண்ணுறோம்னா மட்டும் வேக வச்சுட்டு ஆட் பண்ணுவோம். ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுவே 1/4 நேரம் கிட்ட நம்ம வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நேரம் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாப்பொடி, மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாமே கிளறி விட்டு ரெடி பண்ணிட்டோம்னா செம்ம ஃப்ளேவர் ஆயிரும் வீடே வந்து. இதுவும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. வெஜ் ரெசிபினா கூட நம்ம பன்னீர் இல்லை காளான் கூட ஆட் பண்ணலாம். காளான்லாம் ஆட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட செம்மையாக இருக்கும். இந்த பவுடரில் இருக்க ஸ்மெல்லெல்லாம் மாறினோடனே நம்ம இதில் நல்லா தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் வந்து நல்லா 200 ml நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே இருந்து அதை வச்சு வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுதான் இதில் இருக்க தண்ணி டேஸ்ட்டே. இதில் ஆட் பண்ணியிருக்கிறதோட எக்ஸ்ட்ரா தான் காரம்லாம் இருக்கும். நீங்கள் நேரமே டேஸ்ட்டெல்லாம் பார்த்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு அந்த தேங்காய் பால் அந்த பேஸ்ட்டை எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். அந்நேரம் இன்னும் நம்மளுக்கு அதிகமாக தான் காரம்லாம் தேவைப்படும். நம்மளோட தக்காளி வெங்காயம் கிரேவி எல்லாம் நல்லா கொதிச்சு வந்தோடனே இப்போ நம்மளோட அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போயும் உப்பு, காரம், மல்லித்தூள்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச அளவு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. காரம்லாம் கொஞ்சம் கூட போடுற மாதிரி தான் வரும் நேரம். இப்போ பார்க்கும் போதே சால்னா செம்ம கன்சிஸ்டன்சியாக நல்லா இருக்க மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறது நார்மலாக வீட்டில் செய்கிற மாதிரி. அப்படியே அச்சசல் வந்து நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி உங்களுக்கு வேணும்னா கடல மாவுலேயே ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம செய்கிறது வந்து வீட்டில் செய்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இதில் கடல மாவு ஆட் பண்ண பிறகு தான் இன்னும் நல்லா கட்டியாயிடும். வாங்குற மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் நம்மளுக்கு சால்னா. நம்ம 2 ஸ்பூன் கடல மாவு எடுத்து அதை நல்ல தண்ணியில் ஆட் பண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி எதுவுமே இல்லாமல் இருக்கிற போது தான் அதை ஆட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு குழம்புலையும் கட்டி இல்லாமல் நல்லா இருக்கும். அதை நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போயே ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி ஆயிரும் நம்ம சால்னா வந்து. இப்போது இதில் வந்து ஒரு நல்ல ஒரு
ஒரு 250 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சிலேருந்து உணர்க்க வற்றணும். கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்க தான் போகிறோம். இப்போ நம்ம சிக்கன் மசாலா தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா 1 கப் மல்லி செடி நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த எம்டி சால்னாவை நம்மளும் கண்டிப்பாக மூடி போட்டு தான் வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வந்து அது எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம போட்டிருக்க சிக்கன் பவுடர் வந்து செம்ம ஃப்ளேவராக நல்லா இருக்கும். நீங்கள் அதை கண்டிப்பாக ஆட் பண்ணி பாருங்கள். அதுவே ஒரு தனி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா மூடி போட்டு வேக வச்சோடனே எண்ணெய் விட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆஃப்டர் 10 மினிட்ஸ். இந்த எம்டி சால்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ் பின்னாடி இருக்குது, மறக்காமல் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. For watching the video, subscribe to our channel for more videos. Tata, bye.